இந்த மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் வச்சு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவியோ அவங்கள வேலைக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஒண்ணுமே இல்ல. காப்பீடு மாதிரி ஆமா, கேட்கறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது சிறப்பு திட்டங்கள் ஏதாவது தங்கள் பார்வையில நிச்சயமா நம்ம மனசுல வச்சிருக்கோம். மிகவும் சந்தோஷம். உங்களுடைய கோரிக்கைகள் உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படும், அதில் பரிசீலனை செய்து உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். தங்கநகர் தொழில் வந்து இந்த கோயம்புத்தூரை பொறுத்தளவு மில்லுக்கு அடுத்து அதிக தொழிலாளி வேலை செய்யற தங்கநகர். இப்போ பாத்தீங்கன்னா நகர் தொழில் ரொம்ப மோசமாகி போச்சு. நீங்க சொன்னீங்க முதலாளிகள்லாம் சம்பளத்துக்கு அது எந்த தொழில உண்மையோ எங்க தொழில் 100க்கு 100 உண்மை. ரொம்ப மோசமாகி போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நகைக்கடையெல்லாம் மூடினாங்க. நாங்க டெய்லி சம்பாதிச்சாதான் சாப்பாடு. இப்ப நகை கடைக்காரங்களுக்கும் அக்கறை இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் அக்கறை இல்லை. இதுக்கு முடிவு என்னன்னு தெரியலங்க சார். நீங்க ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை சிலது மத்திய அரசு சார்ந்த அனுமதிகள்லாம் பெறணும். அதுக்கு இவ்வளவு காலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவன் நம்ம என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைனா உடனே லெட்டர் எழுதுவாங்க. அடுத்த பிரச்சனை மறுபடியும் லெட்டர் எழுதுவாங்க. இந்த லெட்டர் எடுத்து அடுத்த நாள் பேப்பர்ல ஹைலைட் ஹெட்லைன்ஸ், கடிதம் எழுதினார் ஜெயலலிதா, பிரதமர் கடிதம் எழுதினார், அவ்வளவு. அது ஒரு ஃபாலோ அப் ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ரொம்ப மக்கள்ல நீங்க போராட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அப்போ சட்டமன்றத்தை தீர்மானத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு செய்தி வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நீங்களும் மறந்துடுவீங்க, அவங்களும் மறந்துடுவாங்க. இதெல்லாம் நான் அப்படி இருக்க போறதில்லை. கடிதம் எழுதுவேன், அது நடக்கலன்னா 2வது தீர்மானம் போடுவோம், அது நடக்கலன்னா அடுத்து டெல்லிக்கு போயிடுவேன், கேட்பேன். முக்கியமான சொல்ல தமிழ்நாடுடைய உரிமைகள், இப்போ மேகதாது பிரச்சனை, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, நம்ம இலங்கை நம்ம மீனவர்கள், இது தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை என்ன செய்ய போறேன் நான் கேட்பேன். அப்படி செய்யலன்னா பிரதமர் வீட்டு வெளியில உட்காந்துப்பேன், தரையில உட்காந்துப்பேன். நடக்கணும், அதுக்கு தான் நம்ம மக்கள் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆக இப்படி அணுகுமுறை சில பிரச்சனைகள் நிச்சயமாக இங்க இருக்கிற உண்மையான பிரச்சனைகள் எடுத்து மத்திய அரசிடம் அப்பப்போ போய் பார்த்து உறுதியா நம்ம கொண்டு வருவோம். அத்தியாவசிய விலை பொருட்களோட விலை வந்து நிர்ணயிக்கிறது வந்து டீசல் அப்படின்றப்போ இது ஒரு பெரிய ஒரு சொல்லுங்க நல்ல கேள்வி இது. அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து இப்போ மாநில வரி அப்படின்னு சொல்லி விதிக்கும் சார். அதை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சு சேலம் நாமக்கல் அந்த பெல்ட்ல வந்துட்டு இந்த தொழில் அதிகம் சார். அதை வந்துட்டு அது ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா வந்து அறிவிச்சு அந்த இதுக்கு வந்து சிறப்பு விலையில வந்துட்டு டீசலை கொடுத்தீங்கன்னா வந்துட்டு விலைவாசியை நல்லா கட்டுப்படுத்தலாம் சார். அதுக்கு வந்து நல்ல யோசனை தம்பி, நல்ல யோசனை. 10 வருஷத்துக்கு முன்பு இந்தியாவில் டீசல், அதாவது உள்ள பெட்ரோலுடைய விலை 10 வருஷத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா 62 ரூபாய் இருந்தது 1 லிட்டர். அப்போ உலக கச்சா எண்ணெயுடைய